வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரி அரசு காவல்துறை சார்பில் கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன், காவல்துறை தலைவர் திருமதி ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட கனகனேரி, திலாசிப்பேட்டை மற்றும் மோகன் நகர் பகுதியில் 5,36,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான திரு ஏகேடி ஆறுமுகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுதந்திர போராட்ட தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியார் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையால் சாத்தனூர் அணையில் தண்ணீர் நிரம்பியது. இதனையடுத்து சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் வழியாக செல்லும் ஆறானது பாகூர் அருகே உள்ள சித்தேரி அணைக்கட்டில் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதில் அங்குள்ள இளைஞர்கள் மகிழ்ச்சியோடு குளித்து மகிழ்ந்தனர். மேலும் இளைஞர்கள் விசிறி வலையை பயன்படுத்தி புல்கண்டை, ரோகு கட்லா போன்ற பல வகையான மீன்களை பிடித்தனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 4வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.